வணக்கம். இன்றைக்கி சமைக்க போகிறது தேங்காய் கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் தேங்காய் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இந்த சைஸில் 1.5 கப் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இந்த கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா? இப்போ வாங்க கொழுக்கட்டைக்கு மாவு பிழையலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க, ரொம்ப போடாதீங்க, ஒரு அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த கோதுமை மாவில் தான் கொழுக்கட்டை செய்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பொதுவாக அரிசி மாவில் தான் செய்வாங்க. இது வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை. நீங்கள் பாருங்கள் நான் செய்கிறது கடைசி வரைக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எண்ணெயில் நல்லா எண்ணெய் உப்புலாம் போட்டு நல்லா மாவு நல்லா பிழைஞ்சாச்சு. இப்போ வாங்க தண்ணி ஊற்றி பிழையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க. எப்படி கொழுக்கட்டை மாவு பிழையிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பிழைஞ்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படியே பிழைஞ்சிட்டே வாங்க. ஓகேவா? பாருங்கள் நல்லா ஊற்றி பிழைஞ்சிட்டே. எப்படி கொழுக்கட்டை மாவு பிழையிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பிழைஞ்சா போதும். லேசாக எண்ணெய் ஊற்றிக்க, அப்போ தான் ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள். மாவு எடுக்கிறப்ப கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும், சரிங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம தேங்காயும் கருப்சினியும் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம பேனில் போட்டு இதை தேங்காய் பூ வறுத்துருவோம். நல்லா வறுத்துக்குங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் லேசாக பொன்னிறமாகவும், ரொம்ப பொன்னிறமாக, லேசான பொன்னிறமாக, கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. ரொம்பவும் பொன்னிறமாக வைக்கிறாதீங்க, லேசாக வாசம் வர வரைக்கும். ஓகேவா? இப்போ வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போடலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை எல்லாம் வெல்லம் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி கிண்டி விட வேண்டியதான். தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காயும் இதையும் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? முதல்ல நான் தேங்காய் பூயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஆற விட்டுட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ மாவுலாம் பிழைஞ்சாச்சு. நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்னு. இப்படி ரவுண்டிங்காக போட வேண்டியதான். இப்படி நல்லா இழுத்து விடுங்க. இப்படி இழுத்து விடுங்க. ஏன்னா இது கோதுமை மாவுனால சட்டுன்னு வராது. இப்படி நல்லா இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்களா கண்டிப்பாக வரும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு சரியாக வரலன்னா லேசாக எண்ணெய் போட்டு விட்டுட்டு இப்படி இழுத்து விடுங்க. ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பூரணத்தை கொஞ்சமாக இதில் வைக்கலாம். ரொம்ப வைக்காதீங்க, கொஞ்சமாக வைங்க. வச்சுட்டு கறிப்பாப்பு எப்படி மடக்குவோம் இந்த மாதிரி மடக்குங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் இப்படி செய்யுங்க. அப்புறம் இப்படி செய்யுங்க. செஞ்சுட்டு பாருங்கள் இப்படி. ஓகே, இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? பாருங்கள் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும் கொழுக்கட்டை. இப்படி பூரணத்தை இப்படி கூர்மையாக வச்சு செய்வாங்களா அந்த மாதிரி வச்சு செஞ்சால் போதும். பாருங்கள் ரெடி பண்ணிட்டு மேற்கொண்டு நான் செய்கிறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு பொரிக்கிறப்ப காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் செஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட 22 பீசஸ் வந்துச்சு. இப்போ வாங்க நம்ம பொரிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம எண்ணெயில் இதை பொரிக்கலாம்.
எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஓகேவா, நல்லா பொரியிட்டோம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பொரியிட்டோம். ஓகேவா, ஒரு சைட்டு வந்துருச்சு. அடுத்த சைட்டு வந்து நம்ம திருப்பி போடலாம். இது வந்து பொதுவாக வந்து கொழுக்கட்டை வந்து எதுலேயுமே வந்து அவிச்சி தான் பார்த்துருக்கீங்க, அரிசி மாவில் தான் செஞ்சு இதை பார்த்துருப்பீங்க. ஆனால் கோதுமை மாவில் செஞ்சு இது பார்த்ததில்ல. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் பொரிச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பழைய காலத்து சமையல். இது எங்கள் பாட்டி காலத்தில் செய்கிற சமையல் இது. அதனால் இது புதுமையாக தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். வித்தியாசமான ஒரு தேங்காய் கொழுக்கட்டை. ஓகேவா, நான் செஞ்சது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டிங்களா அப்படி தான் அது ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். சுவையான தேங்காய் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.